ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சேங்காலிபுரத்தை சேர்ந்த தீட்சிதர் ஒருவர் தரிசனத்துக்கு வந்தார். அவர் பெண்ணுக்கு 15 வயதாகிவிட்டதாம். சரியான வரன் குதிரவில்லையாம். அதனால் அந்தணர்களில் வேறு உட்பிரிவினரை சேர்ந்த பையன் கிடைத்தால் விவாகம் செய்து கொடுக்கலாமா என்று கேட்டார். கூடாது என்று நிர்தாட்சியமாக பதில் கூறிவிட்டார்கள் பெரியவா. அதே சமயம் ஒரு கல்யாண பத்திரிகையுடன் ஒரு தம்பதி வந்தனர். பெண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு சொந்த ஊர் எது சொன்னார். அங்கே எல்லோரும் பிரகச்சரணமாச்சே, நீ வடமான். தாப்பனார் நெளிந்தார். இந்த மாதிரி கேள்வியை எதிர்பார்க்காததால் சங்கடப்பட்டார். பெண்ணுக்கு 29 வயதாகிவிட்டது. வடமா பையன் தகுந்த வரன் கிடைக்கவே இல்லை. பெரியவாளின் ஜாடையை புரிந்து கொண்டு புடவை, திருமாங்கல்யம், பூர்ணபலம் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தார் சிஷ்யர். பெரியவா தொட்டு ஆசீர்வதித்து தம்பதியிடம் கொடுக்கச் சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் வந்தனம் செய்துவிட்டு போனார்கள். தீட்சிதரை பார்த்தார்கள் பெரியவா. என்னடா இது, இந்த சாமியார் நமக்கு ஒரு நியாயம், இன்னொருவருக்கு இன்னொரு நியாயம் சொல்கிறாரே என்று பார்க்கிறாயோ? தீட்சிதர் பதில் சொல்லவில்லை. த்விஜர்களுக்கு கன்னிகா விவாகம்தான் சொல்லப்பட்டிருக்கு. சாரதா சட்டத்துக்கு பயந்து அந்த பழக்கம் போயே போச்சு. பெண்கள் விவாகமாகாமல் இருக்கக்கூடாது. சாஸ்திரத்தில் உட்பிரிவுகளுள் கொடுக்கல் வாங்கல் கூடாது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் ரொம்ப காலமாக ஒரு சம்பிரதாயத்தை நாம் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். முடிந்தவரை அதை மாற்றாமல் இருப்பது தான் சரி. அந்த பெண்ணுக்கு என்ன வயசுன்னு சொன்னாரே, கேட்டியோ? இப்போது கல்யாணம் தப்பி போனால் மறுபடி எப்போ வருமோ? அதனால் அவர்கள் விஷயத்தில் சம்பிரதாயத்தை விட விவாகம் நடைபெற வேண்டியது தான் முக்கியம். அதோடு அவர்கள் லௌதிகர்கள். சாஸ்திரத்திலிருந்து எத்தனையோ விலகி போய் விட்டார்கள். உன் சமாச்சாரம் அப்படியில்லை. அக்னிஹோத்திரிகள் குடும்பம். அதனாலே நீ சம்பிரதாயத்தை மீறக்கூடாது. கவலைப்படாதே. தீட்சிதர் அடுத்த மாதமே பெண்ணின் கல்யாண பத்திரிகையுடன் வந்தார். சம்பிரதாய விரோதமில்லாமல் நடக்கிறது. அவருக்கு தாராளமாகவே அருள் புரிந்தார்கள் பெரியவா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.